எல்லாருக்கும் வணக்கம். கந்தனின் குரல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் முருகப்பெருமானோட 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மற்ற கோவில்கள் கருவறைக்குள்ள ஒரு சாமி தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் ஏன் 5 சாமிகள் ஒன்றா இருக்காங்க? அதே போல் மற்ற இடத்துல முருகன் நின்றுட்டு இருப்பார், இங்கே மட்டும் ஏன் உட்கார்ந்துருக்காரு? இந்த மாதிரி நம்ம இதுவரைக்கும் கவனிக்காத நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் திருப்பரங்குன்றம் போயிருந்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க, அங்கே மூலவர் முருகனுக்கு பால் அபிஷேகமோ இல்லை வேறு எந்த அபிஷேகமோ பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த சிலை தனியாக செதுக்கி அங்கே கொண்டு வந்து வச்சது இல்லை. அந்த மலையிலேயே செதுக்கப்பட்ட சுயம்பு வடிவம்னு சொல்கிறாங்க. பாறையில் தொடர்ந்து தண்ணியோ பாலோ பட்டால் அது காலப்போக்கில் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பழமையான சிலையை பாதுகாக்கணுன்றதுக்காக அங்கே புனுகு சட்டம் மட்டும் சாத்துறாங்க. இது அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் யோசித்து செஞ்ச ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே கருவறைக்குள்ள முருகன் மட்டும் இல்லை, சிவன், விஷ்ணு, விநாயகர், துர்க்கைன்னு 5 பேருமே ஒரே பாறையில் செதுக்கப்பட்டிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்த இடம் இதுதானே. அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக தந்தை சிவனும் மாமனார் விஷ்ணுவும் அங்கேயே தங்கிட்டதா ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டா சீக்கிரம் நல்ல வரன் அமையும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கல்யாணம் தள்ளி போயிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பழைய கதைகள் படி பார்த்தா நக்கீரர்ன்ற புலவரை ஒரு பூதம் சிறப்புடிச்சு வச்சுருந்தப்ப அவரை முருகன் காப்பாற்றின இடமும் இதுதான்னு சொல்கிறாங்க. அங்கே சரவண பொய்கைன்னு ஒரு குளம் இருக்குது. அங்கே இருக்கிற மீன்களுக்கு முன்னொரு காலத்தில் தங்க மூக்குத்தியும் தோடும் போட்டு அழகு பார்த்தாங்களாம். யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் முருகனையும் அங்கே இருக்கிற உயிரினங்களையும் நேசிச்சிருக்காங்க. இன்றைக்கும் அங்கே இருக்கிற மீன்களுக்கு பொறி போடுறது ஒரு பெரிய நேர்த்தி கடனாக இருக்குது. மதுரைக்குள்ளேயே இருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே ஏறி பார்த்தா மொத்த மதுரையுமே அழகாக தெரியும். அங்கே காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்குது. நீங்கள் எப்போ மதுரை போனாலும் ஒரு தடவை திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்த வேறு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் பற்றி பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.